இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ வழி ஓரமாய் நிற்கப்பட்ட மரம் அல்ல, நீ என்னுடைய வேலைக்குள்ளதாய் நிற்கப்படுகிற மரம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அழிப்பதற்காக சத்துரு தந்திரமாக நோக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கனிகளை நான் கொடுக்கிற மகனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புது வருஷத்திலிருந்து நான் நல்ல கனிகளை, தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கிற மகனாய் மகளாய் நான் வாழ வேண்டும் என்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்காக நான் செய்து தண்ணி ஊற்றி நீர் பாய்ச்சி களைகளை பிடுங்கி உன்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை மாற்றி, நிந்தைகளை மாற்றி, உன் வாழ்க்கையில வந்த எல்லா நெருக்கடியை மாற்றி உன்னை விசாலத்திலே வைத்தது நீ அங்கு கொண்டு சுகித்திருப்பதற்காக அல்ல, எனக்கு நீ கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்றது அது பெரிய காரியம் அல்ல, நீங்க யார் சொற்படி நடக்கிறீர்கள் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. எல்லா கதவுமே அடைச்சிச்சு, நான் எப்படி வாழ போகிறேன் இல்ல, அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வார்த்தைக்கு நேராய் திருப்பலாம், எடுத்து படிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்களேன். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலைப்படுதலே நம்மளோடு பேசுகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம், உன் வீடு எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிற தேவன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது இந்த வார்த்தை நமக்கு இது யார் சொல்றதுன்னா, சாத்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீ வேலி அடைக்கவில்லையா? நமக்கு தெரியும் வேலின்னு சொல்வது என்ன? பாதுகாப்பு. ஆமென். உங்கள் இல்லத்தை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் இல்லத்துக்கு பாதுகாப்பாய் அமையும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வீடு வச்சோன்னா, எந்த வீடு வச்சாலும் சுற்றிலும் என்ன போடுவோம்? ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஒரு தானியங்கள் எதையாகிலும் ஒன்று நம்ம பயிரிடுகிறோன்னா அதை சுற்றிலும் ஒரு வேலி அடைப்போம். எதுக்கு? எதாகிலும் ஏறி போய் அதை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது. ஆமாம். இன்றைக்கி நம்ம திறந்த வெளிச்சாலையில் நம்ம ஏதாவது எல்லாம் ஓப்பன் பிளேஸில் ஏதாவது விதைச்சிருந்தோன்னா போகிறவன் வர்றவன் எல்லாம் என்ன செய்வான்? கொஞ்சம் கை வச்சு கிள்ளி விட்டுட்டு போயிடுவான். ஆமாம். இந்த வழி ஓரத்தில் நிற்கிற மரங்கள் பார்த்திங்கன்னா அடிப்பட்டு பார்த்துருக்கீங்களா? வழி ஓரத்தில் நிற்கிற மரம் வண்டிக்காரன் கொண்டு போதும் அதெல்லாம் மோதிட்டு போவான். சும்மா போகிறவனுக்கு கையும் சும்மா இருக்காது, அதை கிள்ளி விட்டுட்டு போயிடுவான். ஆமாம். சும்மா போகிறவனும் அதை கிள்ளி பார்ப்பான், வண்டியும் அதை விட்டுறாது. பார்க்குறதுக்கெல்லாம் ஏன்னா அது வழி ஓரத்தில் நிற்கும். ஆமாம். ஆனால் வேலிக்குள்ளதாக இருக்கிற மரம் பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ வழி ஓரமாய் நிற்கப்பட்ட மரம் அல்ல, நீ என்னுடைய வேலைக்குள்ளதாய் நிற்கப்படுகிற மரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்ருவனுடைய கோட்டை எதுவுமே யாருமே உள்ள வராதபடிக்கு அவர் வேலி எடுத்து உங்களை காக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றிலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, வேலி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்ரு நம்மை நெருங்காதபடி அது நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்ருவானவன் அநேக குடும்பங்களை மறைந்திருந்து தாக்கி கொண்டே இருக்கிறான். ஆமென். அநேக வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை கொண்டு போட்டுக்கொண்டே இருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நெருக்கடிகளை கொண்டு புகுத்து கொண்டே இருக்கிறான். ஆமென்.
இன்றைக்கு நான் சொல்கிறேன், காலை பொழுதுல அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஆமென். யோபுனுடைய வாழ்க்கையில் யோபுவை ஆசீர்வதித்த தேவன், எல்லா ஆசீர்வாதங்களையும் யோபுக்கு கொடுத்த தேவன், இப்போ சாத்தான் போகிறான், அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அவனால் போக முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாத்தான் நினைக்கிறான் இந்த யோபுனுடைய ஆசீர்வாதத்தை கொலைத்து விடலாம் என்று சொல்லி சத்துரு நினைக்கிறான். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு சத்துரு அநேக விதமான தந்திரமான செயல்களை போட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விடாதபடிக்கு அவன் அநேக விதமான விதத்திலே போராடி கொண்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் வேலி அடைத்து உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். எதுவாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையிலே, எதுவாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கட்டும், சத்துரு எப்படி வேணாலும் ஆயுதம் போல வந்துடலாம், ஆயுதத்தை தூக்கி உங்க மேலே எறியலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எதுவுமே நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நம்ம வீடெல்லாம் எதுக்கு நம்ம லாக் பண்ணி வைக்கிறோம்? வீடு எதுக்கு லாக் பண்ணி வைக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, வீட்டை பூட்டிட்டு. அப்படி தானே? அப்படியா இல்லையா? ஆமாவா இல்லையா? பண்ணீங்களா இல்லையா? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம் ஆண்டவரே, சர்ச்சுக்கு போகிறேன், வீட்டில் யாருமே இல்லை. ஆமாம், நீங்கள் தான் பார்க்கணும். ஆமே, கதவை பூட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த கதவை பிடிச்சி தொங்கி தொங்கி பார்ப்போம். ஆமாம், லாக் ஆகிட்டா கரெக்டாக லாக். எதற்கு? ஆமாம், நம்ம வீட்டுக்குள்ளாடி யாருமே வந்து விடக்கூடாது. ஆமாம், என் வீட்டுக்குள்ளதாக எனக்கு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேலே யாருமே கையை வச்சிடக்கூடாது. எனக்கு நீ தந்திருக்கிற பொருட்கள் மேலே யாருமே உள்ள கை வச்சிடக்கூடாது. எந்த திருடனும் வந்து திருடிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா லாக் பண்ணி நல்லா சேஃபாக வச்சுட்டு வந்துடுறோம். ஆமாம், இன்றைக்கு அநேகருடைய ஆசீர்வாதங்களை திருட என்ன செய்கிறான்? சத்ரு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆமாம், ஹல்லேலூயா. அநேகருடைய நன்மைகளை அவன் திருடலாம் என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அநேகருடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையடித்து விடலாம் என்று சொல்லி சத்ருவானவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது அவன் எதற்கு வந்தான்? கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வரவில்லை. ஆமென். அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அழிப்பதற்காக சத்துரு தந்திரமாக நோக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கும். ஆமென், நீ எதற்கும் பயப்படாத. ஹல்லேலூயா. அந்த வேலி இருந்துச்சுன்னு சொன்னால் எதுவுமே நம்ம வீட்டை விட்டு போகாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த புது வருடத்தில் இன்றைக்கி ஆசை என்னன்னா, நீங்கள் திரும்பி போகும்போது ஒன்றை மட்டும் கேட்டுட்டு போக போகிறீங்க. அப்பா, என்னை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், எனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் சுற்றிலும் நீங்கள் வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும், என்ன சுற்றிலும் மட்டும் அல்ல, என் வீடை சுற்றிலும், எனக்குண்டானவைகளை எல்லாவற்றையும் சுற்றிலும் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்க வேலி அடைத்தா எந்த சத்ருவும் உள்ளதாக வர முடியாது. ஹல்லேலூயா. நீங்க வேலி அடைத்தீங்கன்னு சொன்னா எந்த சாத்தானுடைய கிரியைகளும் என் குடும்பத்தில் வர முடியாது. நீங்க வேலி அடைத்தீங்கன்னு சொன்னா எந்த சத்ருவானுடைய வல்லமையும் உள்ள செயல்பட முடியாது. ஆமென். விசுவாசத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்களேன், நீங்க என் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய சுற்றி இருக்க நீ தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்க வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், எனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் என் தேவனே நீங்க வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. சேர்ந்து கரங்களை தட்டி
தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. உற்சாகத்தோடு என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. வாதை எந்தன் கூடாரத்தை அணுகக்கூடாது, என் பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது. சொல்லுங்க, வாதை எந்தன் கூடாரத்தை அணுகக்கூடாது, என் பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது. பாதம் கல்லில் இடராமல் தாங்கும் முந்தன் கரங்களா, பாதம் கல்லில் இடராமல் தாங்கும் முந்தன் கரங்களா, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே. வாதை எந்தன் கூடாரத்தை அணுகக்கூடாது, என் பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது. வாய்களை திறந்து, வாதை எந்தன் கூடாரத்தை அணுகக்கூடாது, என் பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது. பாதம் கல்லிடராமல் தாங்கும் முந்தன் கரங்களா, பாதம் கல்லில் இடராமல் தாங்கும் முந்தன் கரங்களா, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே தேவா, தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே. என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. சொல்லுங்க, என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. வாயில திறந்து சொல்லுங்களேன், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஓ, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் போதும் மென்மையான பாதையிலே நடத்த வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் போதும் சொல்லுங்களேன், மென்மையான பாதையிலே நடத்த வேண்டும். பட்ட கஷ்டம் போதும், நிந்தனைகள் போதும், பட்ட கஷ்டம் போதும், நிந்தனைகள் போதும், தேவா என்னை நடத்த வேண்டுமே, தேவா என்னை நடத்த வேண்டுமே, தேவா என்னை நடத்த வேண்டுமே, தேவா என்னை நடத்த வேண்டுமே. என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து. நீங்க பாடும்போது உங்க வீட்டை சுற்றிலும் ஆண்டவரால் அமைக்கப்படுகிற வேலி உண்டாகட்டும். வாய்களை திறந்து காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya.
ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அப்பா, என் வீட்டை சுற்றிலும் நீங்க வேலிட்டு காத்து கொள்ளுங்க அப்பா. என் வீட்டு முற்றத்தில் உம்முடைய ரத்தம். ஹalleluya. அவருடைய வேலி இருந்துச்சுன்னு சொன்னா, அவரும் குடும்பத்தில் வேலிட்டு பாதுகாத்தாருன்னு சொன்னா எந்த சத்ருவாலும் நெருங்க முடியாது. ஆமே. அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஹalleluya. என் வாழ்க்கையில பதட்டத்தை கொண்டு சாத்தான் கொண்டு போடுவான். ஆமே. உங்க வாழ்க்கையில அநேக விதமான கேள்விகளை சத்ரு எழுப்புவான். ஆமே. அநேக விதமான குழப்பங்களை தந்திரமாய் அவன் செயல்படுத்த நினைப்பான். அப்ப ஒன்னு சொல்லணும், என் வீட்டை சுற்றிலும் ஏசப்பா வேலி அடைத்திருக்கிறார். ஹalleluya. என் வீட்டை சுற்றிலும் அப்பா வேலி எடுத்து பாதுகாக்கிறார். ஹalleluya. என் வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. சத்துருடைய கிருகைகள் என் வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆமே. அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எதற்காக அவர் வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார் படிக்கலாம். ஏசாயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களேன். ஏசாயா 5:2 படிங்களேன். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஹalleluya. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இந்த புத்தாண்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், என் இல்லத்தை பாதுகாக்க வேணும், என் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேணும், எனக்குள்ளான எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறா நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஹalleluya. நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நான் நல்லவற்றை கொடுக்கிறவனாய் இந்த புத்தாண்டுல எனக்குள்ளிருந்து வருகிற கனிகள் நல்ல கனிகளா இருக்க வேண்டும். ஆமே. நம்ம படிச்சிருக்கோம். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாம் வருகிறது. ஆமே. நல்ல கனிகளை நான் கொடுக்கிற மகனா இருக்க வேண்டும். ஹalleluya. புது வருஷத்திலிருந்து நான் நல்ல கனிகளை, தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கிற மகனாய் மகளாய் நான் வாழ வேண்டும் என்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். ஹalleluya. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. தூக்கம் வருதா யாருக்கா? தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வரல இல்ல? சூப்பர். ஆமே. அப்ப நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு நாளைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்களேன். மத்தேயு 21:18 படிங்களேன். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவது என்றார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. ஹalleluya. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்னை வேலி அடைத்து பாதுகாப்பது, நான் ஒரு கனி கொடுக்கிற மரமாக நான் நிற்க வேண்டும். ஹalleluya. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தான் ஒரு மரமாக நிற்கிறோம். ஆமென். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வசனம் சொல்லுகிறது. அவர் அதை வேலி அடைக்கிறார், அதில் எல்லா வேலைகளையும் செய்கிறார், அந்த மரத்தை பாதுகாக்கிறார், அந்த மரத்தை பண்படுத்துகிறார், அந்த மரத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. ஆமென். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. இங்க பகுதியில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பசியோடு இருக்கும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த மரம் பார்ப்பதற்கு நல்ல பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் அருகாமையிலே வந்து பார்க்கும்போது இலையை தவிர வேறு ஒன்றும் இல்லையாம். ஆமென். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை பார்ப்பதற்கு பச்சை பச்சையா இருக்கிறது,
பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கு நல்ல கனி இருக்கிறது மாதிரியே இருக்கிறது. ஆமென். தூரத்திலிருந்து பார்க்கும்போது கனி நிறைந்த மரத்தை போல இருக்கிறோம். ஆண்டவருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட நல்ல கனி கொடுக்கிற மரத்தை போல் இருக்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் அருகாமையிலே வந்து பார்த்தபோது அங்க இலையை தவிர வேறு ஒன்றையும் காணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வருஷத்துல ஒரு தீர்மானம் நமக்கு எடுக்கிறோம். நம்ம வாழ்க்கை கனி கொடுக்கிற மரமாக இருக்கு. என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு போன வருஷத்துல? நான் ஏதாவது கனி கொடுத்தேனா ஆண்டவருக்காக? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் போன வருஷத்தில் ஆண்டவருக்கு வேண்டி நான் கனி கொடுக்குற மரமாக தான் இருந்தேன்? அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கனி கொடுக்கிற மரமாகத்தான் இருந்தேன். நம்ம ஆண்டவரிடம் இருந்து ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரிடமிருந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தை அந்த கார்டு எடுக்க வரும்போது அவ்வளோ ஆசையாக வந்திருப்போம். எதுக்கு எடுக்கணும், எது கிடைக்கணுமே ஆண்டவரே, நல்லது கிடைக்கணுமே ஆண்டவரே, சூப்பராக கிடைக்கணுமே ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அழகாக சொன்னார். ஆமென். அது செயல்பட வேணும்னா ஆண்டவர் சிலதை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் நினைக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் எனக்கு தர வேணும். அவர் நான் வீடு கேட்டால் வீடு தரணும், அவர் நான் கேட்குறதெல்லாம் தரணும், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கேட்குறாரு. உனக்கிட்ட நான் கனியை தேடி வருகிறேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கனி இருக்கிறதா, இலை மாற்றம் இருக்கிறதா? ஆமென். இப்போ நான் கனி கிடைச்சுன்னா அவர் பசியோடு உன் அண்டையிலே வருகிறார். அவர் பசியோடு, அவருடைய பசியோடு வருகிற அந்த பசியை தீர்ப்பதற்கு நீ கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில வேளை நம்ம கனி இருக்கிறது மாதிரியே அழகா இருக்கலாம், கனி கொடுக்கிறது மாதிரி மரம் சூப்பரா இருக்கலாம், கனி கொடுக்கிறது மாதிரி பச்சை பசேன்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பக்கத்துல வந்து பார்க்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் ஒரு இருக்கிறவங்களை ஒரு தட்டு கொடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தட்டு கொடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கொடுங்களேன், கோச்சிக்க மாட்டாங்க. ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலவற்றை எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் ஆண்டவரிடம் இருந்து மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா நீங்க தாங்க, என் குடும்பத்தை வேலையடையுங்க அப்பா, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை வேலையடைங்கப்பா, எனக்கு உண்டானவற்றை வேலையடைங்கப்பா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க காத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்குறேன். அப்பா சொல்றாரு, நான் இப்போ பசியா இருக்கிறேன், உன் பக்கத்தில் வர்றேன், உன் வாழ்க்கையில் கனி இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். நெய்யூர் அங்கே ஜங்ஷன் வர கேட்கட்டும், ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வரும்போது அந்த பசியை தீர்க்கிற ஒரு மகனாய், மகளாய் நான் இருக்கிறேனா? ஆமென். அவர் பசியை நீங்க தீர்த்தீங்கன்னா உங்க பசியை அவர் தீர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்பா வண்டையில் வந்திருக்கிறன்னா அவர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கை, உன் மரம் கனி கொடுக்கவில்லைன்னா நான் உன்னை வேலி அடைத்தது வேஸ்ட், நான் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்தது வேஸ்ட், நான் உன்னை பாதுகாத்தது வேஸ்ட், நான் உனக்காக வேலை செஞ்சது வேஸ்ட், உனக்காக மரித்தது வேஸ்ட், உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினது வேஸ்ட். எல்லாமே பயன் இல்லாமல் போய் விடுகிறது. ஆமென். நான் கனி கொடுக்க வேணும் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எழுப்பி விடுறாரு, நீ நில்லு. அவன் எழுப்பி விடுறாரு. ஆமென். நீ நில்லு, விழுந்துடாத. ஆமென், விழுந்துடாத. அவன் விசுவாச வாழ்க்கையை விழுந்து போய்விடக்கூடாது, கண்ணியற்ற வாழ்க்கையாய் அவன் வாழ்க்கை போய்விடக்கூடாது. ஒரு நாளைக்கு ராஜா நம்மளை தேடி வரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜாவாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இன்னைக்கு உன்னை பாதுகாக்கிற தேவன் அன்றைக்கு கனியை தேடி வருவார். அன்னைக்கு நீ கனி கொடுக்கிற மரமா இருக்க வேணும். அதனால தான் பேசிக்கொண்டு நிற்கிறேன். ஆமென். அன்னைக்கு கனி கொடுக்கிற மரமா நிற்க வேணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீ கனி கொடுக்காத பட்சத்திலே உனக்காக நான் கட்டின வேலியை புடுங்கி போடுவேன், உன்னுடைய பாதுகாப்பை அகற்றி விடுவேன், உனக்கு நான் செய்த எல்லா வேலையும் செய்யாமல் இருப்பேன்,
உனக்காக நான் செய்து தண்ணி ஊற்றி நீர் பாய்ச்சி களைகளை பிடுங்கி உன்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை மாற்றி நிந்தைகளை மாற்றி உன் வாழ்க்கையில வந்த எல்லா நெருக்கடியை மாற்றி உன்னை விசாலத்திலே வைத்தது நீ அங்கு கொண்டு சுகித்திருப்பதற்காக அல்ல, எனக்கு நீ கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் எல்லாம் குடைச்சதுமே வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? எப்படி தூக்கம் வரும்? நல்ல தூக்கம் வரும். ஆமே. பசியாக இருந்தீங்கன்னா படுத்து பிறண்டு பார்த்தாலும் தூக்கம் வராது, கொஞ்சம் அலையிலே வரும். இன்றைக்கி ஆண்டவர் சிலருக்கு நிறைய அப்படி நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம நல்லா தூங்கிட்டே இருப்போம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலரெல்லாம் ஆண்டவர் வாழ்க்கையிலே நீ கனிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தட்டி 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 எழுப்பார். நம்ம சொல்லுவோம், இல்லை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்பா. ஆண்டவர் ஒரு நாளைக்கு வரப்போகிறார், உங்களை தேடி கனிகளை தேடி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நான் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நிற்க வேணும். ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி உணர்த்தி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி உணர்த்தி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீர். கரங்களை தட்டி ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவிய நாளெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி அதிகாலை நேரம், அதிகாலை நேரம் தட்டி தட்டி உணர்த்தி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நாளைக்கு இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அதிகாலை நேரம் தட்டி தொட்டி உணர்த்தி புது கிருபை தந்தீரையா. தளர்வில்லாமல் நான் ஓட உங்கள் பலன் தந்தீரையா. ஹல்லேலூயா. அந்த அதெல்லாம் அப்படி இல்லை சரணம். அதில் இருக்கிற ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. எனக்கு பாடிட்டு இருக்கும்போது வந்துச்சு, நான் தளர்வில்லாமல் ஓட உங்கள் பலன் எனக்கு தந்தீரையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு தளர்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா அவர் பலனை தந்ததுனால. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி உணர்த்தி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி உணர்த்தி புது கிருபை தந்தீரையா. தளர்வில்லாமல் நான் தினம் ஓட உங்க பலம் தந்தீரையா.
தளர்வில்லாமல் நான் தினமோட புது பலன் தந்திரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய பலன் தானையா. ஆமென். அவர் பலனை தந்து, அவருடைய கிருபைகளை தந்து, அவருடைய பாதுகாப்பை தந்தது, அவருடைய எல்லாவற்றையும் தந்தது நான் அவருக்காக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். என் வாழ்க்கையில் நான் எப்படி கனிகளை கொடுக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் எப்படி கனிகளை கொடுக்கிறேன்? அவர் என்னண்டையில வரும்போது நான் கனி கொடுக்கிற மரமாக நிற்கிறேனா, இல்லை அவர் என்னை பார்த்து இது இலை மட்டும்தான் இருக்கு, கனி இல்லை என்கிற சொல்கிற மரமா நிற்கிறேனா? அல்லேலூயா. மனுஷ பார்வையில் நம்ம கனி கொடுக்கிற மரத்தை போல தெரியலாம். ஆமே, அவர் உன் அருகாமையிலே வந்து பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ பார்வையில் எல்லா கனிகளும் நிறைந்த மரமாக இருக்கலாம், ஆனால் அவர் அருகாமையிலே வந்து பார்க்க போகிறார். ஆமென். அந்த நாளில் நம்ம வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஆமே, அவர் பசியாய் உன் அண்டையில் வரும்போது அவனுக்கிட்ட கறி இருக்கிற மரமாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துன்னு சொல்லுங்களேன், அப்பா நான் ஒரு கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. இல்லை நிறைந்த மரமாக அல்ல அப்பா, எனக்குள்ள கனி இருக்க வேணும் அப்பா, நீர் எப்போ வந்தாலும். ஆமே. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கனி இருந்திருக்கும், இன்னைக்கு தான் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஆமே. ஹல்லேலூயா. அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில் அப்படி தானே, நீங்கள் நேரத்துக்கு வந்தீங்கன்னா எங்கிட்ட கனி இருந்துருக்கும் அப்பா, இன்னைக்கு தான் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஆமே. நீங்கள் நாளைக்கு வந்தால் எங்கிட்ட கனி இருக்கும் அப்போ, இன்னைக்கு வந்துடாதீங்க, நாளைக்கு வந்துடுங்க. ஆமே. நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் அலங்கோலமாக இருந்துச்சோன்னா நம்ம சொல்லுவோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் வைக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஆமே. ஆண்டவர் எப்போ வேணாலும் வருவார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட கனி இருக்கான்னு கேட்க வரும்போது நான் கனி கொடுக்குற மரமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. அவர் எப்போ வந்தாலும், அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், அவர் வரும்போது அவன் உத்தமனாய் இருந்தால் அவனோடு சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. நான் நேற்றைக்கு நான் கனி கொடுக்கிற மரமா இருந்தேன், முந்த நாளைக்கு இருந்தேன், நான் போன வருஷம் இருந்தேன், இந்த வருஷம் இப்போ இந்த நிமிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் ஆண்டவருக்காண்டி ஒரு டைமில், எப்போ ஒரு டைமில் எப்படி பிரகாசிச்சேன் தெரியுமா, ஒரு டைமில் நான் எப்படி கனி கொடுத்தேன் தெரியுமா, ஒரு டைமில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா. ஆண்டவர் கேட்குறேன், இப்போ என்னாச்சு? ஆமே, இப்போ என்னாச்சு? ஒரு டைமில் இருந்தது இப்போ என்னாச்சு? ஹல்லேலூயா. ஒரு டைமில் நான் கொடுத்தது சரிதான், இப்போ என்னாச்சு? இப்பயே கனியை கொடுக்க முடியவில்லை, இப்பயே ஆண்டவர் வரும்போது அவர் பசியை ஆற்ற முடியவில்லை. ஆமே. அவர் நண்டையிலே வருகிறார். ஆமே. ஏக்கத்தோடு வருகிறார். இந்த மரத்தண்டையில் போனால் கனி இருக்கும்னு சொல்லிட்டு ஆசையோடு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசையை நிறைவேற்றுகிறது தான் அவருடைய பிள்ளைகள். ஆமே. இந்த புது வருடத்தில் ஒரு தீர்மானத்தோடு போன, அப்பா என்னுடைய ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுறீங்கப்பா, உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, அப்பா எனக்கு நம்ம லிஸ்ட்டு போட்டே நமக்கு பழகி போச்சு, என்னைக்காவது யோசிச்சு பாருங்க உங்கள் ஆசை என்னப்பா? என்னைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா இதில் இருக்கிறவங்க, அப்பா உங்கள் ஆசை என்ன? உங்கள் ஆசை என்னப்பா? எதற்கு வேண்டி என்ன வச்சுருக்கீங்க அப்பா? உங்கள் ஆசை என்ன? ஹல்லேலூயா. அப்பாட்ட நம்ம மட்டும் நம்ம ஆசையை சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்பாட்ட வந்து, அப்பா இது எனக்கு இது வேணும், அப்பா இதை கொடுங்கப்பா, இது எனக்கு தாருங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, அதை கொடுங்கப்பா, இப்படி என்ன வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஒரு நாளைக்கு அது அப்பாவோட வாய் திறந்து கேட்டுக்கோமா, உங்கள் ஆசை என்னப்பா? உங்கள் ஆசை என்னப்பா? ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் அப்பாவிட்ட இன்னைக்கு கேளுங்களேன், உங்கள் ஆசை என்னப்பா? என்னை எதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் நாட்டி வச்சுருக்கீங்கப்பா? எதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் என்கிட்ட ஆசையை வரும்போது உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிற மகனாய் நான் இருக்கணும். ஹல்லேலூயா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா,
உம்மை தவிர, உம்மை தவிர. இந்த புது வருடத்தில் அப்பாவுடைய ஆசை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் இந்த இடத்த விட்டு போய் பாருங்களேன். நீங்கள் நினையாதபடிக்கு உங்கள் வாழ்க்கை, நீங்கள் நினச்சி கூடாது பார்க்க முடியாதபடிக்கு, நீங்கள் இதுவரை அதை கனவுல கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன், அவருடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் போகும்போது இன்னைக்கு உலக மனுஷனை என்ன பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு நான் அவருடைய ஆசையை நிறைவேற்றினேன். அப்போ ஆண்டவர் வேலி அடைத்தது நாம் அவருக்காய் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஏன் வேலையடித்து பாதுகாத்தார்? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1:9 படிங்களே. யோபு 1:9 படிங்களே. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அடுத்து படிங்க. அதுக்கு முந்தின 8ஆம் வசனம் படிங்களே. கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய, பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று. அவனைப் போல வேறொரு மனுஷன் இல்லை. அதற்கு தான் சாத்தான் சொல்றான், அவன் சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான். ஆமே, ஹல்லேலூயா. கனி உள்ள வாழ்க்கை கொடுக்க வேணும்னு சொன்னா அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து நடக்கிற மனுஷன், அவருக்கு பயந்து நடக்கிற மனுஷி. சங்கீதங்களின் புத்தகத்தில் அப்படிதான் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்க ஒலிவ மரத்தை போல் இருப்பார், அவன் குண்டானவைகளை ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆமென். வேற இடத்துக்கு போய் பாருங்க, தப்பு செஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அடிச்சிரும், குத்திரும்னு சொல்லியே பழகிறாங்க. ஆமென். நமக்கு கிருபையை பேசுகிறதுனால நமக்கு இன்றைக்கி அப்பா மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு. ஆமே, ஹல்லேலூயா. பயம்னு சொல்கிறேன்னா அந்த கம்பு பார்க்குற பயம் இல்லை, பயபக்தியோடு அப்பா என்னை நீங்கள் காக்குறீங்க, என்னை நீங்கள் நடத்துக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க. அவருக்கு பயந்து தீமைகளை வெறுக்கிற ஜனமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவர்களாய் மாற வேண்டும். அவருக்கு பயந்து எல்லா தீய பழக்கங்களை வெறுக்கிற ஜனமாய் மாற வேண்டும். அதுவே தேவனுக்கு பயப்படுகிற பயம். சில பிள்ளைங்க வீட்டில் அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயப்படும், அப்பாவை தெரியாமல் எல்லா தப்பையும் பண்ணிடும். கரெக்டா இல்லையா? ஆமே. சில பிள்ளைங்க ஊரில் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி நல்ல பிள்ளைங்க மாதிரியே இருப்பாங்க, வெளியே போனதுமே தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. யாருமே இப்போ இல்லைடா நம்ம பார்க்க, நம்மளை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை, நமக்கு மாறி. அது பயம் இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. பயம்னு சொல்கிறது, அப்பா என்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் என்னை கொண்டு வந்திருக்கிறார், நான் அவருக்கு உயர்ந்த கனியை கொடுக்குற ஒரு மரமாய், எப்போ அவர் வந்தாலும் என்கிட்ட கனியை தேடி வந்தாலும் நான் கனியை கொடுக்குற மரமாய் ஒவ்வொரு நாளும் என்னை காத்து நடக்க வேணும். அது பயம். எந்த தீய பழக்கங்களும் எனக்குள்ள வரக்கூடாது, சத்ரு எனக்குள்ள தீயவற்றை பூக்க கூடாது. அப்பா நீங்க என் குடும்பத்தை வேலி அடைக்கணும், என்ன வேலி அடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பாவிடம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு அப்பாவுக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்பாவுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா இல்லையான்னு சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. அப்பா என்னை பார்க்கிறார், நான் எங்கே இருந்தாலும், நான் தனிமையாக இருந்தாலும், நான் எங்கே யாருடைய பார்வை கண் பார்வை இல்லாத ஒரு இடத்துல இருந்தாலும் அப்பா என்னை பார்க்கிறா என்கிற சிந்தையோடு, அப்பாவுக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளே கேட்டு பார்ப்பீங்களா, நான் அப்பாவுக்கு பயந்து தானே நடக்கிறேன்,
ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். ஹல்லேலூயா. அவனை போல பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் இல்லை. இன்னைக்கு அப்பா உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? உங்களை குறித்து அப்பா சாட்சி கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. உங்களை குறித்து அப்பா சொல்ல முடியுமா? நாம் ஆராதிக்கிற ஏசப்பா சொல்ல முடியுமா? இவன் இந்த மகள் எனக்கு பயந்து நடக்கிற மகள், இந்த மகன் எனக்கு பயந்து நடக்கிற மகன் சொல்ல முடியுமா? அந்த விசுவாசம், அந்த அந்த வாழ்வு வாழ தேவன் உங்களை அழைக்கிறவராயிருக்கிறார். அடுத்தபடியாக யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்களே, யோபு 1:10 படியுங்களே. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து. இரண்டாவது, முதலாவது வேலி அடைக்கிறா, இரண்டாவது கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கடந்த வருடத்தில் நம்ம அநேக விதமான காரியங்களை நம்ம செய்திருப்போம், அநேக விதமான காரியங்களை செய்திருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில வேளை ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில நன்மை வராமல் இருந்திருக்கலாம். நான் பிரயாசப்பட்டு இருக்கலாம், ஆனால் நான் பிரயாசப்பட்டதுக்கான நன்மை என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலைப்பொழுதில் வார்த்தை வருகிறது, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 26 12ஆம் வசனங்களை படிங்களே. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்ல ஒரு சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு மடங்கு? ஏசப்பா சத்தமா சொல்றவங்கள ஆசீர்வதிங்க. சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை மடங்கு? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை மடங்கு? நமக்கு அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா நான் எங்க விதைக்கிறேன்னு அது காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. எங்க நான் போகிறேன், எங்க இருக்கிறேன் என்று சொல்றது அது பெரிய விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் அங்க இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என்னை கொண்டு இங்க வச்சுட்டாங்க. ஆமென். நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் கிடக்கிறது இங்கே கிடக்கிறேன். ஹல்லேலூயா. அவனை பாரு, அவன் அங்கே போனதுனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். நம்ம அநேக நேரத்தில் சொல்வதுண்டு, அவன் அங்கே போயிட்டு ஆசீர்வாதி, நானும் அங்கே போனால் ஆசீர்வதிக்கப்படுவேனா? ஹல்லேலூயா. அவன் வெளிநாடு போயிட்டான், அவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான், நானும் வெளிநாடு போனால் ஆசீர்வதிக்கப்படுவேனா? அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிச்சு, அதனால நானும் அந்த வேலைக்கு சேர்ந்தா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? ஹல்லேலூயா. 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 அது அவர்களுக்கான ஆசீர்வாதம். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்றது அது பெரிய காரியம் அல்ல, நீங்க யார் சொற்படி நடக்கிறீர்கள் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனா அவன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவ வார்த்தைக்கு உட்பட்டு தேவனோடு நீங்கள் இருக்கும்போது உங்கள் கையின் பிரயாசத்தை 100 மடங்காக ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப நான் எங்க இருக்கிறேன் என்பது காரியம் இல்லை, யார் கூட நான் இருக்கிறேன். ஆமென். யார் கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் கூட யார் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே 100 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹalleluya. கடந்த வருடத்துல நம்ம சோர்ந்து போய் என் கையின் பிரயாசம் எல்லாம், சிலர் சொல்லுவாங்க கையில் எல்லாம் என்ன கையாக இருக்குது, பொத்தலான பை மாதிரி போகுது, எங்கே சம்பாதிக்கிறேன் எங்கே போகுதுன்னே தெரில. ஆமே, ஹalleluya. சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. நான் என் வாழ்க்கையில் கடந்த வருடம் துவங்கும்போது என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஹalleluya. கையில் என்ன வரும்னு தெரியாது. ஆமாம், எப்படி நடக்க போகுது ஒன்றுமே தெரியாது. ஹalleluya. ஒரே ஒரு நம்பிக்கையில் நின்னோம், அப்பா நடத்துவார். ஹalleluya. இந்த ஒரு வருடத்தை விசேஷமாக நான் சொல்கிறேன்ல, நான் எதிர்பார்ப்பதை விட நான் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு அவர் நடத்தினார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கை தேவன் நடத்த விரும்புகிறார். ஹalleluya. நீங்கள் யார் கூட பயணம் செய்கிறீங்க, யாருடைய கருத்தை பிடிச்சிருக்கீங்க, யார் சொற்கேட்டு நீங்கள் நடக்கிறீங்க முக்கியம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இவ்வளோ நாட்களும் அவர் தான் நம்ம நடத்திட்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதத்தை சில வேளை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு, எனக்கும் பஞ்சமா இல்லை, சூழ்நிலை மாறிச்சு என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா இல்லை, நோய்வாய்ப்பட்டுச்சு என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா இல்லை, எல்லா கதவுமே அடைச்சிச்சு நான் எப்படி வாழ போகிறேன் இல்லை, அவர் நடத்துவார். ஹalleluya. அவர் நடத்துவார். ஹalleluya. அவர் நடத்துவார். ஹalleluya. அவர் நடத்துவார். ஹalleluya. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தருவார். ஹalleluya. கடந்த வருடத்தில் நீ இழந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. பொத்தலான பையில் இல்லை. ஹalleluya. நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் உங்கள் பாத்திரத்தை மாற்றப் போகிறார். ஹalleluya. யார் சொற்படி கேட்டு நடக்கிறீங்க, அப்பாவிட்ட இன்னைக்கு கேட்க போகிறீங்க, அப்பா உங்கள் ஆசை என்ன, அப்பா என் வாழ்க்கையில் என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்களே, உங்கள் ஆசை என்ன, என் அண்டையில் வரும்போது நீ என்ன ஆசையோடு நீங்கள் வர்றீங்க, அப்பா என் மகள், நான் உன் மகளை வேலி அடைத்து பாதுகாத்து, நீங்கள் ரோட்டில் எல்லாம் போகும்போது அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் கூட வர்றார், அவருடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால நிற்கிறோம். சத்ரு என்னைக்கோ நம்மளை அழித்து போடலான்னு நினைத்தா நிற்கிறோம், அவர் வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க, ஹalleluya. அவர் வேலி அடைத்து கொண்டு இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. அந்த வேலி எடுத்த தேவன் தான் இன்னைக்கு ஆசையா நம்ம மண்டையில் வந்து நிற்கிறார், ஆசையா வந்து நிற்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒன்றுமே செய்யாமல் ரேஷன் கடையில் 100 ரூபா சாரி கொடுக்கணும்னு ஆசையாக போய் நிற்போம். இப்போ தீபாவளி பொங்கல் வரப்போகுது, 1000 ரூபான்னா ஆசையாக போய் நிற்போம். சும்மா கிடைக்கிறது தான், ஆனாலும் ஒரு ஆசை தான். அவர் உனக்காய் வேலி எடுத்து உன்னை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு ஏசப்பா ஆசையாக அண்டையில் வந்து நிற்கிறார். ஹalleluya. அந்த ஆசையை நிறைவேற்றுகிற மகனா நான் இருக்கிறேனா, அவர் கேட்குறத கொடுக்குற ஒரு மரமாக நான் இருக்கிறேனா, தூரத்தில் பார்க்கும்போது எல்லாம் நிறைந்தது போல இருந்துச்சு, பக்கத்தில் வரும்போது ஒன்றும் இல்லை, அப்படி வேணாம் ஐயா, வேணாம், அப்படி வேணாம். என் வாழ்க்கை அப்பா என் அண்டையில் வரும்போது நிறைவாய் அவர் கேட்குறத கொடுக்க வேணும். ஈசாக்கு விதை விதைத்த போது தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா. என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையில் அந்த நன்மை வேணும். யார் யார் விரும்பு எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்கலாம், எல்லாரும் எழுப்பி நில்லுங்களே. ஹalleluya, ஹalleluya. அவர் யோபுக்கும் அவன் உண்டானவை எல்லாவற்றையும் வேலை அடைத்தார். யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை அடைத்தார். அவர் வேலை அடைத்தது நோக்கம் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேணும். ஹalleluya. எதற்கு பாதுகாக்கிறார், எதற்கு நம்மை தாங்குகிறார், நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேணும். ஹalleluya. அவர் நண்டையில் வரும்போது ஆசையாய் 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 ஒரு நாளைக்கு அவர் வரப்போகிறார், அவர் பசியோடு வரப்போகிறார், வாண்டையில் வரப்போகிறார். அன்னைக்கு ஐயா கனி இல்லைன்னு சொல்கிற மரமா இல்லை, அவர் பசியை தீக்கிற கனி நிறைந்த மரமாக நான் மாற வேணும். அப்பா அப்பாவிட்ட கேளுங்களேன், கனி நிறைந்த மரமாய், கனி கொடுக்கிற மரமாய், கனி உள்ள வாழ்கிற மரமாய் இந்த 2024 நான் வாழ வேணும் அப்பா. ஹalleluya.
இவ்வளவு நாட்கள் நான் எப்படி வாழ்ந்தேன் எனக்கு தெரியாது. இந்த நாளிலே அப்பா நான் கனியுள்ள மரமா நீர் என்னை வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நீ வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. நான் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேணும் அப்பா. உள்ளத்தினால தந்து ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்கப்பா. கனி உள்ள மரமாய் மாற வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இரண்டாவது அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். வாய்களை திறந்து சொல்லுங்களேன், இந்த 2024 என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதித்து தாருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து தாருங்கப்பா. ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டானது போல தகப்பனே, நாங்கள் செய்கிற எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து தாருங்கப்பா. எந்த இடத்திலே நலிந்து போயிருக்கிறோமோ அந்த இடத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்போதே தொடப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் 100 மடங்கு கனிகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வாய்களை திறந்து கேளுங்களேன், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. 30 அல்ல 100 மடங்கு ஆசீர்வாதம். சகோதரனே சகோதரியே, நீ எதை குறித்து சில வேளை நினைக்கலாம், சுற்றி என்ன இருக்கிறது எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற, சுற்றி என்னுடைய கையில என்ன இருக்கணும், கையில எதுவும் இல்லைனால விசுவாசத்தை சொல்லுங்களேன், அப்பா நீர் என் கூட இருக்கிறீர், நீர் என் கூட இருக்கிறீர், நீர் என் கூட இருக்கிறீரப்பா, நீர் என் கூட இருக்கிறீரப்பா, நீர் என் கூட இருக்கிறீரப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், கையில எது இல்லைனாலும் சொல்லுங்க, அப்பா என் கூட இருக்கிறேன். இந்த வருஷத்திலே நான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேணும் அப்பா. நீர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேணும்.